அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். சாட்டை துரைமுருகன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறான பாடல்களை பாடியதாக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு செய்திகளில் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? காலையில நானும் செய்தியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களே பரபரப்பா போயிட்டு இருக்கு. காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கருணாநிதி பத்தி அவதூறு பாடல்களா, இந்த இந்த பாடல்கள் இன்னைக்குதான் சாட்டை துரைமுருகன் பாடிதான் வெளியில வந்திருக்குங்களா பத்தி, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் இல்லையா? இந்த பாட்டை எழுதினவர் யாரு, இதுக்கு இசையமைச்சவர் யாரு, இதை பாடினவர் யாரு, இதை யூடியூப்ல பதிவேற்றம் பண்ணவங்க யாரு, இது இல்லாத பாடல் ஒன்றை அவர் ஏதாவது பாடிட்டாரா? ஏற்கனவே இருக்கிற பாடலை தானே பாடி இருக்கிறாரு. ஒரு பாடல் பாடுறதே உங்களுக்கு தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அவ்வளவு நேர்மையானவர் நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பாடலோட மொத்த வரியும் அவர் பாடி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மொத்த வரியும் பாடி இருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க உள்ள போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. கருணாநிதி பண்ண மொத்த ஊழலையும் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டுல. அது எல்லாத்தையும் பாடாம அவர் 4 வரியோட நிறுத்திட்டாரு. இதுக்கு கைது நடவடிக்கையா? கள்ளச்சாராயம் வித்தவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களா? கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களா? இருக்கக்கூடிய இன்னும் இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தவற கண்டறிஞ்சு அவங்களுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டீங்களா? கருத்து சொல்றது, முகநூர்ல எழுதுறது, ட்விட்டர்ல எழுதுறது, அதுதான் தமிழ்நாட்டினுடைய படுபாதக செயல்கள்ல ஒன்னாகி கைது நடவடிக்கை வரைக்கும் போகுது இல்லையா? இது என்ன குரல் நெறிப்புன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இது எவ்வளவு பெரிய அதிகார திமிரு, அதிகாரம் கையில இருக்கின்ற உச்சம், இது எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. சரிங்கக்கா, நானும் அந்த பாடலை பாடுறேன், முடிஞ்சா என்ன கைது பண்ணு செய்யுன்னு நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்மள சீமான் அவர்கள் சவால் விட்டுருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவர் நீங்க ஒரு பாடல் பாடுறதெல்லாம் கைது பண்றீங்க, ஏதாச்சும் கருத்து சொன்னா பேசுறீங்க, பேட்டி எடுத்தார்ன்ற காரணத்துக்காக மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்றீங்க. அது இங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்னமோ விரட்டி பிடிச்சி காவல்துறையினுடைய ஒரு தொழில்நுட்பத்தையும் காமிச்சு, புத்திசாலித்தனத்தையும் காமிச்சு போய் விரட்டி பிடிச்சி போடுற மாதிரி இங்க இருந்து வேற மாநிலத்துல போய் வச்சு அவரை கைது பண்றீங்க. இப்ப இவர் அதே மாதிரி போய் அவர் தென்காசியில போய் குளிக்க போனவரை, அவர் சொந்த கொடைக்கு போனவரை போய் கைது பண்ணி கொண்டாந்துருக்கீங்க. அதை வேற பெருமையா போடுறீங்க, குளித்து கொண்டிருக்கும் போது கைது அப்படின்னு. அவர் இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதே பாட்டை நான் பாடுற, முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த பாட்டை நீங்க அது ஒரு தடவையோ விட்டு போயிருக்கோம். அவர் பாடிட்டு போயிட்டாரு, அது முடிஞ்சு கடந்து போச்சு. இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருப்பா. எல்லாரும் இப்ப இந்த பாடல் என்ன பாடல் அதுன்னு தேடி பாக்குறாங்களே. நீங்க பாருங்க, இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் யூடியூப்ல போய் வியூஸ் பாருங்க, எவ்வளவு போகும்னு சொல்றத பாருங்க. இப்ப இவங்களாதான் இதுக்கு ஒரு பெரிய பரப்புரைய திமுக தான் இப்ப வேணும்னே மேற்கொள்றாங்களா, இல்ல இதை வச்சு கட்சியினுடைய எப்போதும் இந்த கவனமாவே இருக்கணும், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சாவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்ன்ற மாதிரி தினசரி இதை பத்தி பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இதுல அவங்க ஏதாவது விளம்பரம் தேட பாக்குறாங்களா? கேள்விதான் தெரியுது. ஆனாவே இந்த அதாவது ஒரே ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போயிருக்கோம். இப்ப அதை உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ எல்லாரும் இந்த பாட்டை பரப்புவாங்க. நீங்க வேணா பாருங்க. மீண்டும் மீண்டும் சாட்டை துரைமுருகன் கைது பின்னணி என்ன? இல்ல அது நீங்க உங்களுக்கே தெரியும், அவர் நிறைய மேடைகள்ல பேசுறாரு, திமுக பேசுறாரு அப்படின்றத பாக்குறீங்க. அது இல்லாம ஒரு தனியா வலைதளம், அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அதுல நிறைய பார்வையாளர்களும் இருக்கிறாங்க. இது ஆளுங்கட்சியினுடைய ஒரு பெரிய எதிர்ப்பு அவர் சம்பாதிச்சே இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்கதான் இத பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதோட பார்வையா இருக்கு. இன்னொன்னு, திமுகவினுடைய இப்ப சாட்டை துரைமுருகனுக்கு மட்டும் இல்லைங்க, திமுகவினுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கான ஒரு ஆட்சியை தான் நாங்க நடத்துவோம், யாரும் நீங்க பேசக்கூடாது, யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, இந்த கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களும். எந்த விமர்சனங்களும் அவங்கள பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அவங்க வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. அப்படிதான் அவங்க இது வரைக்கும் அவங்களோட போக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, திமுகவை கேள்வி கேட்டோ அல்லது ஆளுந்தரப்ப கேள்வி கேட்டோ நீங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு என்ன தண்டனையா இருக்கு? குறைஞ்சபட்சம் அவங்க பேசுனதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கூட பார்க்க கிடையாது. அதிமுக கைதுதான்.
அதிமுக சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்திருப்பது கருத்துரிமையின் கழுத்தை நெரிக்கும் செயல் என்று அதிமுக சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்காருக்கா. ஒரு கூட்டணிங்கிற காரணத்தினால இந்த பதிவா இல்ல சீமானவர்கள் ஆதரவு தெரிவிச்சதுனால இந்த பதிவா? இல்ல என்னங்க கூட்டணி? நாங்க எப்படி அதிமுகவோட கூட்டணி நீங்க சொல்றீங்க? இது ஏற்புடையதே இல்லைங்க. நாங்க என்ன கூட்டணி வச்சோம் அவங்களோட? இங்க பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அதுல ஒரு பிரச்சனை வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு நம்ம ஒத்து போறோம் அப்படிங்கிறது தான். அவங்க என்ன போராடுறாங்களோ, இப்ப கள்ளச்சாராயத்துக்கு எதிரான மரணங்களுக்கு எதிராக வந்து போராடுறாங்க, அதுல ஏற்பட்ட மரணங்களுக்கு நீதி வேண்டி போராடுறாங்க அப்படின்னா அந்த கருத்துல நமக்கு ஒப்புமை இருக்கே தவிர அதுக்கு பேர் கூட்டணி ஆயிடாது. இப்ப திமுக வந்து ஆர்கே நகர் தேர்தலப்போ திமுக ஒரு கருத்தியலுக்காக பேசும்போது அதுல சரின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கலையா? இந்த கருத்து சரிதான் சொல்லலையா? இப்போ ஒரு 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 அரசியல் ரீதியான கட்சிகளுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அது சரியா இருந்தா சரின்னு தான் எல்லா கட்சியும் வரவேற்கும். அப்படி வரவேற்கிற கட்சி எல்லாம் கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? சரியில்லைன்னா அந்த கட்சி எதிர்கட்சி வந்து எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும், மற்ற கட்சிகளும் எதிர்க்கும். இதுதான் அரசியல் சூழலா இருக்கும். அப்படிதான் பார்வையை தவிர அதிமுகவோட நமக்கு கூட்டணி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப அவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எழுதி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது இன்னைக்கு சாட்டைக்கு நடக்கும், நாளைக்கு அதிமுக யாருக்கும் நடக்கும், இன்னும் பல பேருக்கு நடந்திருக்கு, இன்னும் பல யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க பொதுத்தளத்துல இயங்குறவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதை வச்சு இப்ப நீங்க நிறைய பேர் இப்ப என்னை வந்து திமுக காரவங்க பாட்டில் எடுத்து அடிச்சப்ப நிறைய பொதுத்தளத்துல இருக்கிறவங்க மாற்றுக் கட்சிக்காரவங்க நிறைய பேர் வந்து தவறுங்க இப்படிலாம் ஒரு பெண் வந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களை இப்படிதான் பேசுறது, அவதூறு வார்த்தைகள் பேசுறது, பாட்டில் எடுத்து அடித்து உயிர் பயத்தை ஏற்படுத்தலாம் தவறுன்னு பேசியிருந்தாங்க. அப்ப யாரு தவறு பண்ணாலும் கண்டிக்கத்தக்க ஒன்றுதான். அதை யாரு கண்டிச்சா என்ன? ஒருத்தர் வந்து கண்டிச்சுட்டாருன்றதுக்காக கூட்டணின்னு ஆயிருமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் அந்த ஒரு காரணம், அது தவறு நடந்தா யார் வேணாலும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அப்படிதான் அண்ணனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க. சாட்டை திருமணம் கைதுக்கு ஆதரவாகவும் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காரு. இத பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்ப எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பல கருத்துல எல்லாமே கருத்துக்கள் முரண்தான். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிற அரசியல் ஸ்டாண்டுக்கான இதுவும் நாம வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். அது ஒண்ணுதான், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு கருத்தியல் மீதான ஒரு பெரிய ஒரு குரல் வலை நெரிக்கப்படுது, ஒரு கருத்தியலை முடக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு எங்களுக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொருத்தருக்கும் நடக்கும்ன்ற புரிதல் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவா ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்து போச்சுன்னா எல்லாரும் தான் கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஒரு கள்ளச்சாராய மரணம், இப்ப நாம் தமிழர் மட்டும் கண்டிக்கணும் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் கண்டிச்சாங்களே. அப்போ தவறு நடக்கும் பட்சத்துல இது வந்து அரசாங்கம் வந்து மக்களை வந்து வேற மாதிரி திசை திருப்புற பட்சத்துல, இல்ல வந்து இப்போ ஒரு பொதுவான மக்கள் வந்து பாதிக்கப்படுற பட்சத்துல எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்படி வந்து ஒரு கருத்து சொல்றதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை திமுக எடுக்கும் பொழுது அதை எல்லாரும் வந்து இது தவறுங்க, இது வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கைங்கிறது அவர் ஏற்கனவே மேடையில அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இதே போன்ற கைது நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட அவர் 1.5 ஆண்டு காலம் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட அவர் வந்து சிறையில மாத்தி அங்கேயும் வச்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் இந்த பாடலை பாடிட்டாரு, கருணாநிதி குறித்து பாடலை பாடிட்டாரு. இப்ப ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால அவங்க அப்பா மனித புனிதர் ஆயிட்டாரு. அவர் பண்ண எல்லா துரோகமும் மறந்து போச்சு. தமிழினத்துக்கு உங்க துரோகமே பண்ணல. இங்க ஈழ மக்களை கொலை பண்ண வச்சுட்டு அவங்க போய் பதவிக்காக அங்க போய் நிக்கவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலங்களை விற்கவே இல்லை. ஆறுகள் எல்லாம் இவங்க கையகப்படுத்திக்கவே இல்லை. புறம்போக்கு நிலத்துல இவங்க ஆட்டையை போடவே இல்லை. மனித புனிதர் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். இவங்க அதிகாரம் கையில இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் அதிகாரம் மாறும்ல. அப்ப எல்லா உண்மையும் வெளில வரும்ல, வீதிக்கு வரும்ல. அப்ப என்ன போய் சொல்லுவீங்க? இப்ப ஒரு இடத்துல அவர் பாடிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு இடமும் நாங்க பாட வைப்போம், என்ன செய்வீங்க? இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இனிமே நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க பாருங்க, மேடைக்கு மேடம் பாடுவாங்க. அததான் திமுக எதிர்பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இது வந்து கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாடுலாம் ஒன்றும் இல்லை. இது நான் இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை திமுக மேற்கொள்ளுது. இது வந்து ஒரு சாமானிய மக்களுடைய குரல் வலையை நெருக்குது, யாரையும் பேச விடாம பண்ணுது, அதிகாரத்தை கையில வச்சு வைத்துக் கொண்டு மக்களை வந்து எந்த கருத்துமே சொல்ல விடாத அளவுக்கு தடுக்குதுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க.